வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆக்ஷன் சைஃபை காமெடி கலந்த ஒரு மான்வா. இந்த மான்வாவோட ஸ்டோரி என்னன்னா, ஆத்தரே அவர் எழுதின நாவலுக்குள்ளே போய் மாட்டிப்பாரு. உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தான் எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே நமக்கு சொல்கிறாங்க, இந்த நாவலோட கதை எப்படி போகும்னா, வேர்ல்டு ரொம்பவே ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்படும். அதோட டஞ்சன்ஸ் உருவாகும், டவர்ஸும் உருவாகும், அதோட சேர்த்து மான்ஸ்டர்ஸும் உருவாகும். அதோட அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சரியாக சொல்லணும்னா கொரியாவில் தான் இது பயங்கரமாக நடந்துச்சு. மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது கொரியாவில் தான் அதிக டஞ்சன்ஸ், டவர்ஸ், மான்ஸ்டர் எல்லாமே அதிகமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் இது ஒரு நரகம். அடுத்த பேனலில் ஒரு அம்மாவும் பொண்ணையும் காட்டுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஹெல் ஹவுண்டு நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த அம்மாவும் பொண்ணையும் அட்டாக் பண்ண அந்த ஹெல் ஹவுண்டு நேராக ஓடி போகுது. பார்த்தா யாரோ அந்த ஹெல் ஹவுண்டை அட்டாக் பண்ணுறாங்க. பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லுது, இந்த வெளிச்சம் தான் அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஆதாரமாக இருந்துச்சு. அதோட மக்கள் இதுக்கு கொடுத்த பேர் தான் த ஹீரோஸ். இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு நியூஸை காட்டுறாங்க. நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோஸோட உதவினால கொரியா இருக்கிற டஞ்சன்ஸ், டவர்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஹீரோஸ் ஃபைட் பண்ணி மான்ஸ்டர்ஸ்லேருந்து கிறிஸ்டல்ஸ் எடுக்கிறது மூலமாக கொரியாவோட எக்கனாமியுமே அதிக அளவில் ரைஸ் ஆனிச்சு. அதோட நாட்கள் நிறையா கடந்து போணுச்சு அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது கொரியா ஸ்ட்ராங்காகவும் யாருமே தொட முடியாத அளவுக்கான உச்சத்தை அடைஞ்சிச்சு. இதனாலேயே மற்ற நாட்டில் இருக்கிறவங்க கொரியா அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் ஹீரோஸை ட்ரைனிங் காண்டி அனுப்புகிறாங்க. அப்படி கொரியாவில் கிரியேட் பண்ணப்பட்ட இடம் தான் த கியூப். த கியூப் இந்த அகாடமியிலேருந்து தான் எல்லா ஸ்ட்ராங்கஸ்டான ஹீரோஸ் எல்லாருமே உருவாகுறாங்க. இந்த உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற போகிறது இந்த அகாடமியில் படிக்கிற ஒருத்தன் தான். சொல்லப்போனால் இவன் தான் இந்த கதையோட மெயின் கேரக்டர், கிம் சூஹோ. அதோட அவனுக்கேற்ற ஒரு ரைவலுமே இங்கே இருக்கான். ஆனால் அதெல்லாம் விட பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த உலகம் ஆரம்பிச்சதுல முடிய போற எல்லா விஷயமும் எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இந்த உலகத்தை கடவுள் ஒன்றும் உருவாக்கல. இந்த உலகத்தை உருவாக்குனது நான், இந்த கதையை எழுதின ஆத்தர். அதை விடையும் பெரிய பிரச்சனை என்னன்னா அப்படின்னு சொல்லும் போது அங்கனே சீனை கட் பண்ணிட்டு இப்போ ஒரு அரேனாவை காட்டுறாங்க. அந்த அரேனாவோட சென்டர்ல சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இயர் கேடட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தது கிம் சூஹோ அப்படின்னு அவனுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கதையோட ஹீரோ சொல்கிறான், இந்த உலகம் நான் எழுதுனது, ஆனால் அது இப்போ என் கண்ணு முன்னாடியே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த அரேனாவில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு ப்ரொஜெக்ஷன் பிளேயர் மாதிரி இருக்கிறதுல கிம் சூஹோ ஃபர்ஸ்ட் இயர் கேடட் அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு சுற்றி இருக்கவங்களாம் பேசுகிறாங்க, இவன் பிறக்கும் போதே டேலண்டோட பிறந்தவன், அவனுக்கிட்ட அதிக டேலண்ட் இருந்துச்சு, அதனால தான் இவன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கான். அவன் சாப்பிட்றது கூட வேகமாக சாப்பிடுவானப்பா, நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ சொல்கிறான், நான் எழுதின கதைக்குள்ளே இப்படி நானே இங்கே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்னால் யார் எவ்வளோ தூரத்தில் இருந்து பேசினாலும் கேட்க முடியுது. அப்படி ஹீரோ சொல்லிக்கிட்டே தூரத்தில் பார்க்குறான். தூரத்தில் பார்த்தா ஒரு லேடி உட்காந்துட்டு, இந்த வாட்டி ஃபஸ்ட் இயரில் நிறைய டேலண்டான ஆளுங்க இருக்காங்க போல இருக்கு, அதுலேயும் அந்த கிம் சூஹோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நமக்கு அந்த லேடி யாருன்னே காட்டுறாங்க. அந்த லேடி சொல்கிறாங்க, என்னால் நம்பவே முடியல, அவனுக்கு வெறும் 17 வயசு தான் ஆகுதுங்கிறத. இப்போ நம்ம ஏன் சொல்கிறோம், கிம் சூஹோ இந்த கதையோடைய மெயின் கேரக்டர். அழிவு பாதையில் போயிட்டு இருக்க இந்த உலகத்தை இவன் தான் நல்ல வழிக்கு கூட்டிகிட்டு போவான். அதோட இவன் இந்த உலகத்தோட சேவியராக இருப்பான். எல்லா மான்ஸ்டர்ஸையும் கொள்ளுவான். ஒரு மான்ஸ்டரோட கண்ட்ரோலுக்கு கூட இவன் கீழே போக மாட்டான். அதோட இவன் ஒரு முக்கியமான விஷயத்த மறைப்பான். யாருக்கிட்டையுமே இது வரைக்கும் அவன் சொன்னதே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ த கேடட் செகண்ட் பிளேஸ் ஜின் ஹாக் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போதான் நமக்கு அந்த கேரக்டர் காட்டுறாங்க. அவனோட பேர் ஷின் ஜான் ஹாக். அதோட ஜான் ஹாக் கார்பரேஷனோட 4வது ஜென்ரேஷனோட லீடர் இவன் தான். உண்மையை சொல்லணும்னா கிம் சூஹோக்கு ஈக்குவலாக சண்டை போடக்கூடிய ஒரே ஆள்னா அது இவன் தான். அதோட இவன் தான் இந்த நாவலோட எதிர்காலத்தில் வில்லனாக மாறப்போகிற ஒரே கேரக்டர். இப்போ இருக்கிற எல்லாருமே கேரக்டர் தான், ஆனால் எதிர்காலத்தில் கிம் சூஹோவால் இவனோட பேர் ஃபுல்லாகவே மறைக்கப்படும். அதோட வெளிப்பாடாக இவன் எல்லாரையுமே வெறுக்க ஆரம்பிப்பான். அதனால அவன் ஈவிலாக மாறி கிம் சூஹோக்கு எதிராகவே சண்டை போடுவான். இது எப்படி இருக்கும்னா, லைட்டும் ஷேடோவும் ஃபைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். என்னால் நம்பவே முடியலை, என் கண்ணு முன்னாடியே 2 மெயின் கேரக்டர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே ஒரு நாவல் வேணுனா அப்போ நான் யார்? அப்போனா நானும் இந்த நாவலில் இருக்கிற ஒரு கேரக்டராக தானே இருப்பேன். அட்லீஸ்ட் எனக்குன்னு ஒரு பேராச்சும் இருக்கும்ல அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவன் கேட்குறான், என்னப்பா ஆச்சு, பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்க? சுன்டாங், நேற்று நைட்டு நீ சரியாக தூங்கலையா என்ன நீ இப்போ என்னையா கூப்பிட்ட? ஆமாம், நான் ஒன்று தான் கூப்பிட்டேன். உனக்கு என்னாச்சு? ஏன் இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்கு? யாரோட பேர் இது கிம் ஷுட்டாங்கிறது? நான் இப்படி ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணனா என்ன? ஒருவேளை நான் இந்த கேரக்டரோட ஃபேஸை பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் வரலாம். எனக்கு அந்த கிம் ஷுட்டாங்கிறது யாருன்னே தெரியவே இல்லையே. கிம், இங்கே பாரு, நம்மளை ஸ்க்ரீனில் காட்டுறாங்க பாரு. அட என்னடா இது, என் மூஞ்சியை காடுமே, என்ன கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுருக்கானுங்க. ஏன் இப்படி நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே. அட ஆமாம், எனக்கு இப்போ தான் புரியுது. இது மாதிரி ஃபேஸ் இல்லாத கேரக்டர்லாம் கண்டிப்பாக பேக்ரவுண்ட் கேரக்டர் தான் இருக்கும். நான் எழுதின நிறைய பேக்ரவுண்ட் கேரக்டர் எழுதியிருக்கேன். நான் எழுதின எல்லா பேக்ரவுண்ட் கேரக்டருமே ஒரு இன்சிடென்ட்டில் சாகிற மாதிரி தான் வச்சுருந்தேன். ஒரு ப்ராப்பரான ஐடென்டிட்டியே இல்லாத ஒரு கேரக்டராக நான் இதில் இருக்கணும். இங்கே இருக்கிற யாருக்குமா தெரியல எனக்கு முகமே இல்லைங்கிறது. நான் என்ன தான் கியூப் அகாடமியில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே அந்த சாதாரண ஸ்டூடெண்ட்டை விட ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். மெயின் கேரக்டரோட எனக்கு ஒரு சீனில் கூட நான் இன்ட்ராக்டே பண்ண மாட்டேன். நான் வெறும் ஒரு சீட்டை ஃபில் பண்ணுறதுக்காண்டி கிரியேட் பண்ண எக்ஸ்ட்ரா கேரக்டர் தான். ஆமாம், நான் இந்த நாவலில் ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ், அவ்வளோதான். ஆனால் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. நான் இந்த நாவலில் ஒரு தூசி மாதிரி இருக்கேன்.
அப்படின்னு கத்துறான். இப்போ சீன் அங்கேயே கட் ஆகுது. ஹீரோவோட பாஸ்ட் லைஃபாக காட்டுறாங்க. அதில் பார்த்தோம்னா ஹீரோவுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. ஹீரோ என்னடா அது மெயில் வந்திருக்குன்னு அதை போய் படித்து பார்க்குறான். அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, எங்களுக்கு இந்த கதையோட முடிவு பிடிக்கல, இந்த முடிவை நீங்கள் மாற்றி எழுத முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நான் எழுதின இந்த கதையோட பேர் த ரிட்டர்ன் ஆஃப் த ஹீரோ. இந்த நாவல் பெருசாக யாரையுமே ரீச் பண்ணல. அதோட இந்த நாவலை நாங்கள் எழுதுனதை நிப்பாட்டி பாதி வருஷம் ஆச்சு. இப்போ போய் இப்படி கேட்டிருக்கானே, ஒரு வித்தியாசமான ஆளாக இருப்பான் போல அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அதனால அவனுக்கு சரியான ரிப்ளை கொடுக்க முடியல. ஏன்னா அந்த கதையை நான் பாதியோட நிறுத்தினதுனால எனக்கே என்னை பிடிக்காம இருந்துச்சு. நான் அப்போ என்ன நினச்சேன்னா, ஒரு கிறுக்குத்தனமான ஃபேனாக இருப்பான்னு தான் நான் நினச்சேன். நான் அவனுக்கு அனுப்புன அந்த ரிப்ளை மெயிலு தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்குங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியே சீன் அங்கே கட் ஆகுது. இப்போ ஹீரோ மூஞ்சி கழுவிட்டே சொல்கிறான், எனக்கு 2 வாரம் ஆச்சு, இந்த முகம் எனக்கு இப்போ பழகி போயிடுச்சு. இருந்தாலும் இந்த கொஸ்டின் மார்க் ஒரு தடவை கூட போகவே இல்லை. இது ஆனால் கண்டிப்பாக கனவு இல்லை. ஏன்னா இந்த நாவல் நான் எழுதுனது தான். இதில் வர கேரக்டர் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் இப்போ இருக்கிற பாடியோட ஓனர் இந்த நாவலில் ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ், அவ்வளோதான். அவனுக்குன்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். 2 வாரம் ஆச்சு. நானும் பயங்கரமாக என்னென்னமோ யோசிச்சு பார்த்தேன். ஆனாலும் என்னை யார் இதில் மாட்ட வச்சாங்கிறது என்னால் கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கவே முடியலை. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் அன்னைக்கு கொடுத்த அந்த ரிப்ளை மெயிலாக தான் இருக்கணும். ஒருவேளை இந்த ஸ்டோரி முடிஞ்சால் தான் நான் இதை விட்டு வெளியே போக முடியும்னு சொன்னால் அது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஏன்னா இந்த கதையை நான் 10 வருஷத்துக்கு எழுதி வச்சுருக்கேன். என்னால் இதே உலகத்தில் 10 வருஷம் தனியாக வாழ முடியாது. எனக்கும் வெளி உலகத்தில் அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. நான் அவங்களையும் போய் பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரியாக சுடிக்கிட்டு இருக்கான். நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். இந்த முடிவே இல்லாத நாவலில் இருக்க எனக்கு சுத்தர விருப்பமே இல்லை. எப்படியாச்சும் நான் வீட்டுக்கு போகிற வழியை கண்டுபிடிச்சே ஆகணும். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே வழி என்னென்னா, நான் அந்த மெயின் ஸ்டோரிக்குள்ளே உள்ளே போய் இந்த கதையே மாற்றி ஆகணும். நான் இந்த ஸ்டோரியை மாற்றினேன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் இந்த கதையை எழுதுறதை நிப்பாட்டிடுவேன். இந்த ஸ்டோரி மட்டும் ஃபுல்லாக போகலைன்னு சொன்னால் கண்டிப்பாக இதை விட்டு நான் ஈஸியாக வெளியே போயிடலாம். எல்லாத விடையும் கொடுமையான விஷயம் என்னென்னா, நாளைக்கு நான் ஸ்கூல் போய் ஆகணும். த கியூப் அகாடமிக்கு. த கியூப் அகாடமி இந்த கொரியாவோட வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிறதே இந்த அகாடமி தான். இந்த அகாடமியில் 50,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே வெளியே போவாங்க. அப்படி போகிறவங்க அவங்க பயங்கரமான ஹீரோஸாக தான் வெளியே போவாங்க. வெளியே போகிறவங்க இந்த சிட்டியை பயங்கரமாக டெவலப் பண்ணுவாங்க. அப்படி டெவலப் பண்ணதுனால தான் கொரியா இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரியாக இப்போ இங்கே இருக்குது. இந்த சிட்டியோட ஹார்ட்டே இதுதான். சொல்லப்போனால் இந்த நாவலோட மெயின் ஸ்டோரி இருக்கிற இடமே இதுதான். த ஹீரோ ட்ரைனிங் சென்டர். இதை தான் கியூப்னு சொல்லுவாங்க. இந்த அகாடமியில் கொடுக்குற ட்ரைனிங் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிஃப்டட் ஸ்கில் மூலமாக பயங்கரமான ஹீரோஸாக மாறுவாங்க. சொல்லப்போனால் எலிட் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் அந்த அகாடமிக்குள்ளேயே சேர்ப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா நான் இப்போ இருக்கிற இந்த ஓனரோட பாடி கூட ஏதாச்சும் பயங்கரமான ஸ்கில் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். இந்த பயங்கரமான அகாடமியில் நான் போக வேண்டாம்னு நினச்ச பயங்கரமான கிளாஸ் வெக்ட்ரான். இதில் நான் எப்படி சர்வே பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை. இப்போ ஒரு பொண்ணும் பையனும் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்து ஹீரோ சொல்கிறான், குட் அண்ட் ஈவில் கேரக்டர். அப்புறம் இங்கிட்ட உட்காந்துருக்க இந்த 2 பேரை பார்த்து சொல்கிறான், ஒரு சப்போர்ட் கேரக்டர், அப்புறம் ஒரு ரைவல் கேரக்டர். கிளாஸில் இருக்கிற எல்லாருமே மெயின் ஸ்டோரியோட முக்கியமான ஒரு ஆளுங்க. இன்னும் 10 வருஷம் இந்த முட்டாளுங்களோட நான் இருக்கணும்னு நினச்சா அதுதான் ரொம்பவே எனக்கு கடுப்பாகுது. நடக்கிற எதுவுமே நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ அவனோட டாமெட்டரிக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அவன் போகும்போதே யோசிக்கிறான், திருப்பி ஹை ஸ்கூல் நான் படிக்கணும். அப்படி அவன் போயிட்டு இருக்கும்போது அவன் ரூமுக்கு வெளியே ஒரு பாக்ஸ் இருக்குது. என்னது டெலிவரியா? நான் எதையுமே ஆர்டர் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே. ஒருவேளை இந்த பாடியோட ஓனருக்கு சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு ஹீரோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். என்னது இது வந்து என்னுடைய லேப்டாப். ஆனால் அது எப்படி இங்கே வந்துச்சு? இப்போ அந்த லேப்டாப்பில் இருந்து சவுண்ட் கேட்குது. சிங்க்ரனேஷன் ஆரம்பிச்சாச்சு. மெயின் வேர்ல்டில் இருக்கிற கிம் ஹஜனுக்கும் ஸ்டோரியில் இருக்கிற கிம் சிட்டாங்குக்கான சிங்க்ரனேஷன் இப்போ ஆரம்பிக்குது. செட்டிங் எல்லாமே டவுன்லோட் ஆகுது. அதோட கிம் ஹஜனுக்கு எல்லா ஸ்டார்ட்ஸும் இப்போ தரப்படுது. இப்போ ஹீரோ யோசிக்கிறான், இந்த செட்டிங் இதை நான் கிரியேட் பண்ணவே இல்லையே. இப்போ அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது 99% சிங்க்ரனைசேஷன் முடிஞ்சிருச்சு. யூனிக் ஸ்கில் செட்டிங் இன்டர்வேஷன் பெறப்பட்டது. இப்போ கிளாஸ் உடனே ஹீரோ மூஞ்சில் இருக்க அந்த கொஸ்டின் மார்க் உடையுது. இப்போதான் நமக்கு ஹீரோவோட ஃபேஸை காட்டுறாங்க. இருக்கிற எல்லா ஸ்டேட் பாயிண்ட்டுமே கிம் ஷுட்டாங்ல இருந்து கிம் ஹாஜனுக்கு மாற்றப்பட்டுட்டு சிங்க்ரனேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு. இந்த ஃபேஸ் இது என்னோட ஃபாஸ்ட் லைஃப்ல உள்ள அதே முகம் தான் அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி மக்களே.